ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல, கேட்பதிலும் அலாதி இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே என்னுள்ளே கதையை வாசிப்பது நான் உங்க மேகவாணி. கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தியாயம் 5. அப்பா, நேரடியா இவளே சொல்லிட்டா, இனிமே அந்த பிரணீத்தன் வரமாட்டான் என பெரிய நிம்மதி பெருமூச்சுடன் திலோத்தமா வீட்டிற்கு சென்றாள். மறுநாள் காலை வேலை தாண்டும் பொழுதில் வாசற்கதவு தட்டும் சத்தம் கேட்டதில் விசாலாட்சி தான் சென்று கதவை திறந்தார். அங்கு பேண்ட் பாக்கெட்டினுள் கையை நுழைத்து அழுத்த பார்வையுடன் பிரணீத்தன் நிற்பான் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவர் பேசும் முன்னே சட்டமாக வீட்டினுள் நுழைந்தவன் மாடிக்கு செல்ல போக அவசரமாக விசாலாட்சி தடுத்தார். கணவர் வேறு வீட்டில் இல்லாததால் பதறியவர், என்னப்பா நீ பாட்டுக்கு உள்ள வர்ற, இனிமே இங்கெல்லாம் வராத என்று விட, நான் வருவேன், பிஸ்னஸ் ரிலேட்டடா அதிதி கிட்ட பேசணும் என்றதும், ஆமா அவ என்ன வியாபாரமா பண்றா, பிஸ்னஸ் விஷயமா பேச என்றார் கடுப்பில். அவ ஒரு ஆர்டிஸ்ட், அவளோட பெயிண்டிங்ஸை நான் சேல் பண்ணி தரேன், ஸோ இது பிஸ்னஸ் தான் என அசட்டையாக கூறியவன் விறுவிறுவென மாடிக்கு சென்று விட விசாலாட்சி செய்வதறியாமல் நின்றார். தன்னறையில் பாயில் சுருண்டு படுத்திருந்த அதிதிக்கோ எழுந்து முகம் கழுவி கொள்ளக்கூட தோன்றவில்லை. ஏனோ அனைத்தும் சலிப்பாக தோன்றியது. இதுநாள் வரையிலும் இப்படி ஒரு தனிமை உணர்வும் வித்தைத்தியான மனநிலையும் அவளை தாக்கியதே இல்லை. அதற்கு அவள் இடம் கொடுத்ததும் இல்லை. பள்ளிக்கு முழுக்கு போட்ட பின் தோட்டத்தை கவனிப்பதிலும் ஓவியம் வரைவதிலும் அதனை சிரத்தையாக கற்றுக்கொள்வதிலும் முழு மூச்சாக ஈடுபட்டாள். உடலையும் மனதையும் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவே முயல்வாள். அதுதான் அவளுக்கு பிடித்ததும் கூட. இன்றேனோ எதிலும் நிலை கொள்ள இயலாமல் மனம் வெறுமையாக இருந்தது. மொட்டை மாடையில் இருந்த அறை வெறுமனை மூடியிருந்ததில் பிரணீத்தனுக்குத்தான் உள்ளே செல்வோமா வேண்டாமா என்று தயக்கம் ஏற்பட்டது. பின் தோலை குலுக்கிக் கொண்டு கதவை மெல்ல திறந்தவனது கண்ணில் பட்டது அதிதிதான். அதிலும் அவள் சுருண்டு படுத்திருந்த கோலமும் கண்ணை அங்கும் இங்கும் உருட்டி கொண்டு இருட்டிலும் வெளிச்சத்தை துளாவும் பாவனையும் அவனை கட்டி போட்டது. அவள் மீது பரிதாபமெல்லாம் சுத்தமாக தோன்றவில்லை. பரிதாபப்பட அவள் என்ன சாதாரண ஆளா? எத்தனை பெரிய திறமைகளை தனக்குள் தேக்கி வைத்திருக்கிறாள். அதனை சரிவர அவளை பயன்படுத்த வைக்க வேண்டும் என்ற துடிப்பே அவனுக்கு அதிகம் இருந்தது. பெண்ணவளின் மேல் ஏற்பட்ட சிறு சலனமும் ஒரு காரணம்தான் என்றாலும் அவளை அவளே தாழ்த்தி கொள்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. மிகவும் குட்டியாக இருந்த அதிதியின் அறையில் ஒரு பீரோல், பாய், தலையணை, ஒரு ஓரத்தில் சிறிய கழிவறை தவிர வேறு எதுவுமே இருக்கவில்லை. மொட்டை மாடியில் இருப்பதால் வெயில் நேராக அவளது அறையை பதம் பார்க்க அங்கு டைல்ஸ் கூட பதிக்கப்படாமல் வெறும் சிமெண்ட் தரை மட்டுமே இருந்ததில் ஷூவை கலற்றியதும் பிரணீதனின் பாதத்தை சூடு சுல்லென சுட்டது. அவுச் என பாதத்தை சுருக்கி கொண்டவன் மீண்டும் ஷூவை அணிந்து கொள்ள அவனது குரல் கேட்டதும் படக்கென எழுந்து அமர்ந்த அதிதி, சார் நீங்களா என்றால் குழப்பமாக. நானேதான். என்ன இன்னும் பள்ளி எழுச்சி முடியலையா? இரவெல்லாம் உறங்காமல் கண் சிவந்திருந்ததை கண்டும் கிளீடியே புரிந்தான். அதெல்லாம் இல்லை சார், சும்மாதான் என்றவளுக்கு தன் உடைவேறு கலைந்திருக்குமோ என்ற அச்சம் ஏற்பட அவன் முன் சரி செய்து கொள்ளவும் தயங்கினாள். அவள் தயக்கம் புரிந்தோ என்னவோ, நான் வெளியில நிக்கிறேன் வா என்று வெளியில் சென்று விட அவசரமாக தன்னை சரி செய்து கொண்டு வந்தவளை, ஏய் லூசு, அறிவிருக்கா என்று கத்தினான். எதுக்கு கத்துறான், யார கத்துறான் என்று புரியாமல் அவள் விழிக்க அவன் வேகமாக அங்கு ஓரத்தில் இருந்து அவளது செருப்பை எடுத்து வந்து அவளுக்கு கீழே போட்டு, ஸ்லிப்பரை போடு இடியட், கால் சுடுது என்றான் அதட்டலாக. இல்ல சார், எனக்கு இது பழக்கம்தான் என தலையாட்டி கொண்டவளை முறைத்து வைத்தவன், உன்னை ஸ்லிப்பரை போடுன்னு சொன்னேன், காதும் கேட்காதா என்று குரலை உயர்த்தி கத்திட அதில் பதறி மறுநொடி செருப்பை அணிந்திருந்தாள். இவர் ஏன் திடீர்னு இப்படி கோபப்படுறாரு என்றுதான் இருந்தது அதிதிக்கு. கீழே இருந்த வீட்டில் மார்பிள் தரை இருந்ததை கவனித்திருந்தவனுக்கு ஏனோ எதுவும் சரியாக படவில்லை. அதனை ஒதுக்கிவிட்டு, ஏன் வரைய முடியாதோனால என நேரடியாக கேட்டிட ஏற்கனவே அவனது கோபக்குரலில் சுணங்கி இருந்தவளுக்கு இப்போதோ வார்த்தையே வரவில்லை. அது சார், அப்பாதான் என கூறி முடிக்கும் முன், இந்த அப்பா ஆட்டுக்குட்டி கதையெல்லாம் எனக்கு வேணா அதிதி, உன் வயசு என்ன என்றான் அவளை ஏற இறங்க பார்த்தபடி. பொண்ணுங்க கிட்ட வயசெல்லாம் கேட்கக்கூடாது சார்,
என முணுமுணுத்தாள். சைஸ் தான் கேட்கக்கூடாது, வயசு கேட்கலாம். நல்ல வேளையாக அவன் தனக்குள் முனகிக் கொண்டதில் அவளுக்கு அது கேட்கவில்லை. கேட்டிருந்தால் இதயம் வெளியில் வந்திருக்கும். அவனை மீறி சிறிதாய் முறுவல் தோன்றியது. சரி, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவன் வினவ, அவளோ வேகமாக ஏப்ரல் 5, 2002 என்றாள். மேஜராகி முழுசா 3 வருஷம் ஆச்சு. உனக்குன்னு சுயமா யோசிக்க இந்த மெச்சூரிட்டி போதும் அதிதி என்றதும் அவள் நாக்கை கடித்தாள். ஐயோ அதி, மக்குத்தனமா வயசு சொல்லிட்டியே என மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள். அப்பா பேச்சை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது சார் என தலையை ஆட்டி கூறியவளிடம், உன் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் என்றதில், வேணா சார், அப்பா ஏதாச்சும் நினச்சிப்பாங்க என்று கையை பிசைந்தாள். அதில் கடுப்பானவன், உனக்கு வாழ்க்கையில் உருப்படணும்னு ஐடியா இருக்கா இல்லையா அதிதி என அதட்டலுடன் கேட்டதில் தலையை மட்டும் ஆட்டியவள், மெதுவா பேசுங்க சார், இவ்வளோ சத்தமா பேசினா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கும் என்றால் உதட்டை குவித்து. நல்லா கேட்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு என்றவன் அவள் இருந்த அறையை ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு கிளம்பி விட்டான். அவன் கிளம்பியதும் தான் இத்தனை நேரமும் இழுத்து பிடித்த மூச்சை வெளியிட்டாள் அதிதி. அவனிடம் பேசும் ஒவ்வொரு முறையும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பேசுவது போல அத்தனை படபடப்பாகி விடுகிறதே என நொந்து கொண்டவளுக்கு இவனை சரி செய்வதா அல்லது தந்தையை சமன் செய்வதா என்றே புரியாமல் குழம்பினாள். இவனிடம் பேசுவதற்கு தந்தையே மேல் எனும் முடிவை எடுத்தவன் அன்று மாலை அவர் வந்ததும் அவரிடமே கோரிக்கை விடுத்தாள். பிரணீதன் சார் ரொம்ப கோவப்படுறாங்கப்பா, உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாங்களே, பேசினாங்களா என கேட்டதில் அவர் இல்லை என்றார். இனிமே உங்ககிட்ட சொல்லாம தம்பியை கூட்டிட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, ப்ளீஸ், நான் அவங்க கேலரிக்கு வரைஞ்சு தரேனே என்று பாவமாக கேட்டிட சில நொடிகள் சிந்தித்தவர், சரிம்மா உன் இஷ்டம் என்று முடித்து விட்டார். தேங்க்ஸ்பா என அவர் கையை பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவள் துள்ளலுடன் மாடிக்கு விரைந்தாள். விசாலாட்சிக்குத்தான் இதெல்லாம் எங்கு சென்று முடியுமோ என்று எரிச்சலாக இருந்தது. திலோத்தமா அவள் வீட்டிற்கு வரும் வரை பொறுமை காக்க இயலாமல் அன்று விடுமுறையில் வீட்டில் இருந்த ஸ்ரீவர்ஷனிடம் கூறி பிரணீத்தனை தொடர்பு கொள்ள முயன்றாள். விசாலாட்சியிடம் நண்பனுக்கு போன் செய்ய வேண்டும் என்று போனை வாங்கி கொண்டு மாடிக்கு விரைந்தவன் சுதிருக்கே போன் செய்தான். அப்போதுதான் இரவு உணவு உண்டு கொண்டிருந்தவனின் அறையில்தான் பிரணீத்தனும் இருந்தான். ஹாய் வர்ஷு, என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க என சுதிர் கேட்டிட பிரணீத்தன் ஒரு நொடி உண்ணுவதை நிறுத்திவிட்டு பின் தொடர்ந்தான். வர்ஷன் விவரத்தை கூறி, அக்கா அப்பா கிட்ட பேசி வரைய பர்மிஷன் வாங்கிட்டா சுதிர், உன் அண்ணன் கிட்ட சொல்லிடுறியா என்றதும், அண்ணா என் பக்கத்துல தான் இருக்கான், நீயே சொல்லிடு என போனை பிரணீத்தனிடம் கொடுத்தான். அதற்குள் அவன் உண்டு முடித்திருக்க கையை கழுவி விட்டு போனையும் வாங்கி கொண்டு அவனறைக்கு சென்று விட்டவனை வித்தியாசமாக பார்த்தனர் தாயும் மகனும். வர்ஷு கிட்ட பேசுறதுக்கு ஏமா அண்ணா தனியா போயெல்லாம் பேசுறான் என்று மூக்கை சுருக்கிட அவருக்கும் புரியவில்லை. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க வர்ஷன் குதூகலத்துடன் கேட்க, ஃபைன் வர்ஷு, எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா என்றான். அவன் அதுக்கு பதில் கூறியதும், அதிதி எங்க என கேட்டான் நேரடியாக. பக்கத்துல தான் அண்ணா இருக்கா, இருங்க கொடுக்குறேன் என்றவன் அதிதி வேண்டாம் என வேகமாக மறுக்கும் போதே போனை அவள் கையில் திணித்து விட்டான் ஸ்ரீவர்ஷன். என்னவோ அவனிடம் பேசுவதென்றாலே அவளுக்கு சிறிது பயமாகவே இருந்தது. ஹலோ சார், அப்பா கிட்ட பேசிட்டேன், அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எதுவும் அவர்கிட்ட பேச வேணான்னு சொல்லத்தான் தம்பியை கால் பண்ண சொன்னேன். நாளையிலேருந்து வரைய ஆரம்பிச்சிடுவேன் சார். அடுத்து எப்போ கண்காட்சின்னு சொன்னால் அதுக்குள்ளே முடிக்க பார்க்குறேன் என்று அவனை பேசவே விடாமல் அவளே பேசி முடித்தாள். இடைவெளி விட்டால்தான் அவன் எதற்காவது கோபத்தில் கத்தி தொலைக்கிறானே என்ற முன்னெச்சரிக்கைதான். அவளது முயற்சி புரிந்து கண்ணோரம் சுருங்க புன்னகைத்தவன், சாப்பிட்டாச்சா என கேட்டான் சம்பந்தமின்றி. இல்லை சார், இனிமேதான் என ஒரு நொடி அமைதி காத்தவள், நீங்க சார் என கேட்டு வைத்தாள். ஆச்சு என்றவன், மொட்டை மாடியில தான் இருக்கியா என கேட்டான். அந்நேரம் அவனும் மொட்டை மாடியில் தான் நின்று கொண்டிருந்தான். அன்று முழு நிலவு அழகாய் தரிசனம் குறித்து கொண்டிருந்தது. ஆமா சார், எப்போவும் இங்கேதான் அவள் பதில் கூறியதும், ஏன் என்றான் வினாவாக. ஏன்னா எனக்கு தெரியல சார், சின்ன வயசுல இருந்தே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனிக்காத்து, வெயில் சூடு, மழையோட குளிர்ச்சி, இதெல்லாம் வீட்டுக்குள்ள உணர முடியாது என சிறு குரலில் கூறியதில், அதுக்காக கொளுத்துற வெயில்ல காலில் செருப்பு கூட போடாம மொட்டை மாடியில வலம் வருவியா அதிதி? அட்லீஸ்ட் ரூமையாவது ஒழுங்கா செட் பண்ண வேண்டியது தானே என கடிந்து கொண்டான் மென்மையாகவே. அவளோ புரியாமல், என்ன செட் பண்ணணும் என கேட்டிட, சுத்தம் என்று தலையில் அடித்து கொண்டவன்,
பார்வை இல்லாம போறது பலவீனம் இல்ல அதிதி. கண்ணால பார்க்க முடியாத உணர்வுகளும் துரோகங்களும் நிறைய இருக்கலாம். அதை புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய பலவீனம். அதை தெரிஞ்சுக்க பார்வை இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. சில விஷயங்களை செல்ஃப் ரியலைஸ் பண்றதை விட பெஸ்ட் அனுபவம் எதுவும் கிடையாது என்றான் அழுத்தம் திருத்தமாக. இதையெல்லாம் தனக்கு எதற்கு சொல்கிறான் என்றுதான் பாவம் அந்த பேதை பெண்ணிற்கு சிறிதளவும் புரியவில்லை. என்ன, ஒண்ணுமே புரியலையா? அவன் நக்கலாக கேட்டதும், ஆமா சார், எங்க சோஷியல் மிஸ் சொந்த அனுபவத்தை பீரியட் முழுக்க சொல்லி அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு என்றால் அசடு வழிந்து. அதில் பக்கென சிரித்து விட்டவன், தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு உனக்கு லெக்சர் எடுக்கிறேன்ல, எனக்கு இது தேவைதான் என்றதில், கோச்சுக்காதீங்க சார், என் அம்மா தம்பிங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு திலோ எல்லாரும் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. என் மேல எல்லாருக்கும் அவ்வளோ பாசம், எனக்கும் தான் என்றால் பெருமை பொங்க. அக்குரலில் இருந்த உற்சாகம் அவனை மௌனமாக்கியது. அதற்கு பதில் கூறாதவனாக, நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு நாங்கள் இருப்பேன் அதிதி, நாளைக்கு பார்க்கலாம் என்று போனை வைத்து விட்டான். இவன் என்ன அவனாக நன்றாக பேசுகிறான், பின் அவனாகவே பேச்சு துண்டித்து விடுகிறான் என குழம்பிக் கொண்ட அதிதிக்கு எப்போது விடியும் என்றிருந்தது. அவன் வருவதற்கு முன்பாகவே குளித்து முடித்து தயாரானவள் மன்னவனின் வரவிற்காக காத்திருக்க, அவளை ஏமாற்றாமல் 10 மணி அளவில் அதிதியின் முன் நின்றான் பிரணீத்தன். அடுத்து என்ன வரைய போற? அவன் ஆர்வம் பொங்க வினவ, இதுதான் வரைய போறேன்னு யோசிச்செல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன் சார், வரைய ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் தோணும் என்றாள். ஓ, இந்த தடவை மழை பெய்கிற மாதிரி வரையலாமே. பிரணீத்தன் யோசனை கொடுத்ததில், வரையலாம், ஆனா எனக்கு தான் மழை பெய்யறது அவ்வளோ நல்லா வரமாட்டேங்குது. நிறைய தடவை வரைஞ்சு அது நல்லா இல்லைன்னு சொன்னதும் விட்டுட்டேன் என உதட்டை பிதுக்கினாள். பார்வையை அவள் இதழ்களில் படர விட்டவன் கடினப்பட்டு கண்களை திருப்பிக் கொண்டான். இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அதிதி, நான் ஹெல்ப் பண்றேன், முதல்ல ரஃபா வரையலாம், ஓகேவா என்றவனிடம் பாடம் பயிலும் மாணவியாக தலையாட்டினாள். பின் ஏதோ நினைத்தவளாக, உங்களுக்கு வரைய தெரியுமா சார் என கேட்டிட, உன் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் தெரியும் என்றான் சிறு புன்னகையுடன். கிண்டல் பண்ணாதீங்க சார் என சிறுங்கியவளை கண்ணெடுக்காமல் பார்த்து வைத்தவன், லெட்ஸ் ஸ்டார்ட், முதல்ல நீ வர, நான் அதில் கரெக்ஷன் மட்டும் சொல்கிறேன் என்றதில் வரைவதற்காக உபயோகப்படுத்தப்படும் போர்டில் கையை வைத்து தொட்டு பார்த்து முழு உற்சாகத்துடன் வரைய தொடங்கினாள். அதிதி கூறியது போன்றே ஓவியம் சரிவர வராது போக, ஹே அப்படி இல்லை, வெயிட், ஐ வில் டீச் யூ என்று பென்சிலை பிடித்திருந்தவளின் கரத்தை பற்றியவன் மலை துளிகளையும் அது சாலையில் விழுந்து தெரிக்கும் அழகையும் நேரில் காண்பது போல அப்படியே வரையத் தொடங்கினான். அவனது மார்பு பகுதி முழுதும் பாவையின் முதுகில் பட்டும் படாமல் உரசிக்கொண்டிருக்க, அவள் கையை பிடித்தே வரைய வைத்தவனின் தீண்டலில் உடலதிர நின்றது என்னவோ அதிதிதான். அவனோ மொத்தமாக ஓவியத்தில் புதைந்திருந்தான். இதே மாதிரி ட்ரை பண்ண அதிதி என்றவன் குனிந்து அவளை பார்க்க, அவனிடமிருந்து கரத்தை விடுவித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். பட்டன கையை விட்டுவிட்டு தள்ளிச் சென்றவன் தொண்டையை செருமிக்கொண்டு, உன்னனையே எப்படி வரைகிற அதிதி என கேட்டான் அடிக்குரலில். அதில் நிகழ்வுக்கு வந்தவள், தொட்டு பார்த்து வரைவேன் சார், என் தம்பி முகத்தை கூட வரைஞ்சிருக்கேன், அப்படியே அவனை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கான் என்றாள் முணுமுணுப்பாக. அவன் அருகாமையில் அவளது மனம் தறிகெட்டு ஓடுகிறது. ஆனால் எங்கே ஓடி எங்கே இளைப்பாறுகிறது என்று மட்டும் புரியவே இல்லை. ஓ கிரேட், அப்ப என்ன வரைவியா கேட்டுவிட்டு அவள் முன் விழி உயர்த்தி நின்றான். வரைவேனே, தொட்டு பார்த்து என கூற வந்தவள் சட்டென நிறுத்தி, ஐயோ அது எப்படி வரைய முடியும் என பதற்றத்துடன் சிவந்து நின்றாள். அதரம் மடித்து சிரிப்பை அடக்கியவன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா என நீ வரையணும் அதிதி என்றவனின் கூற்றில் காரணமின்றி செவிமடல்கள் சிவக்க தலையை மட்டும் உருட்டிக்கொண்டு ஓவியத்தில் கவனத்தை செலுத்த முயன்றாள். அதன் பிறகு இருவருக்கும் இடையில் பெரும் மௌனமே ஆட்சி செய்தது. அவள் மீதிருக்கும் மெல்லிய உணர்வை வெகுவாய் சோதிக்கப் போகிறாள் என்றறியாமல் அதிதியின் மீது விழிகளால் வண்ணம் வரைந்தான் பிரணீத்தன். தொடரும்.